இது நம்ம துணி வெட்டுற கத்திரிக்கோலுங்க. இது நல்ல பிராண்டு, சிங்கர் பிராண்டு, ஜெர்மன் ப்ராடக்ட்டுங்க. இப்போ வந்து இது நம்ம 40 இயர்ஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்றாலும் அந்த ஷார்ப்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும். அதை வந்து நம்ம வெளியே சாணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்மளே ஷார்ப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு மெத்தட் வந்து இது வந்து ஒரு எமரி பேப்பர், வாட்டர் எமரி பேப்பர் 320 நம்பரு, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நம்ம வச்சு கட் பண்ணலாம். இப்படி கட் பண்ணும்போது அந்த எட்ஜ் வந்து நல்லா ஷார்ப்பாயிடும். இது ஒன்று, இது ஒரு மெத்தடு. அடுத்தது இது வந்து நம்ம அலுமினியம் ஃபாயிலுங்க. இந்த டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் கொடுக்குறாங்களா அந்த பேப்பரு, இதையும் யூஸ் பண்ணலாம். அப்போ நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். இது ஒரு ரெண்டாவது மெத்தட். இப்படியே கட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அப்போ ஷார்ப் ஆகிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து நம்ம யூஸ் பண்ண மாத்திரை அட்டை, இதுவும் அலுமினியம் தான், அதனால் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வச்சு யூஸ் பண்ணும்போது ஷார்ப் ஆகிடும். அப்படி இந்த மாத்திரையை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னொரு மாத்திரை அட்டைங்க. இப்படியே ஆட் பண்ணால் இது வெளியே சாணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டேபிளில் வைக்கும்போதும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டாங்க. இது வந்து நம்ம பாத்திரம் வளர்க்குற கம்பி, இதை நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே எடுத்தாச்சு. இது வந்து இது ரொம்ப அலுமினியம் கம்பி தான், சின்ன கம்பி தான், அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இது கட் பண்ணும்போது நம்ம மோசமாயிருமோ கத்திரிக்கோல் அப்படின்ட்டு இது நம்ம கொஞ்சம் பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இதை கட் பண்ணிக்கலாம். ஷார்ப்பாகிடலாம். இந்த கத்திரிக்கோலை பொறுத்த அளவில் நம்ம டேபிளில் வச்சுருக்கும்போது கீழே விழுந்துடக்கூடாது. கீழே விழும்போது இந்த இது வந்து போயிடும். அது லூஸ் ஆகிடுச்சுன்னா இந்த கட்டிங் வந்து வீக் ஆகிடும்.